ஆமி அண்ணியோட ஆரார் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து லுனாட்டிக் எதில் ஸ்டாப் பண்ணுவோம் அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அகெயின் சொல்கிறேன், ரொம்ப ஹம்பிளான ரெக்வஸ்ட். இன்றைக்கி நான் இது போடுறேன்னா இதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரி ஓகே, இது சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லைனா கூட ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம், நான் எதுவும் சொல்லலை. மற்றபடி இந்த எஃப் தான் வேணும் அந்த எஃப் தான் வேணும்னு கேட்காதீங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. நான் இது போடுறேன் பட் இதுக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு புரியுது உங்கள் சைட்லேருந்தும் அதெல்லாம் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், அது என்னோடய ஃபால்ட் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. நான் இன்னும் போடலைன்னா எனக்கு இன்னும் அது ஸ்டோரி செட் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க. ஐ மீன் இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடு ஓகேவா எனக்கு இன்னும் தோணலை, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? சாரி அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ளீஸ் என்னையும் நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போனா நீங்கள் ஓயன் பிரைட்டோட நம்பர் அங்கே கிழிச்சு போட்டதை எடுத்துகிட்டு வந்துருப்பாள். ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்கா. இப்போ கால் பண்ணலாமா? இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாரா? இல்லை கால் பண்ணிடலாம். பண்ணி ஃபஸ்ட்டு ஜங்குக் பற்றி சொல்லணும். எவ்வளோ நாள் நானும் பொறுத்துட்டு போகிறது, அப்படி என்னால் முடியலை. காலேஜை நாங்கள் தான் கண்டினியூ பண்ணோம். இவனுக்காக என்னால் வேறு காலேஜ் போக முடியாது, என்னால் பிரைட்டையும் வெறுக்க முடியாது. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு என் பிரைட்டை விட்டு கொடுக்கணும் இவனுக்காக? இவன் மூன்றையும் வாழும் டே. சரி ஒன்றும் இல்லை, நீ பிரைட்டு கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு உடனே அவள் கூட பேசிட்டு கால் பண்ணுறா. ஷோ ரிங்க போகுது, என்ன இன்னும் எடுக்க மாட்டாரு. செகண்ட் கால் தான். ஹலோ, பிரைட் தான். பேசுவேன் பேசிடு. ஹலோ ஏன் பிரைட் நான் தான். இவ்வளோ கால் பண்ணுறா. கடவுள் இருக்கான். இவனுங்க வேற சுற்றி இருக்கானுங்களே. ஒரு நிமிஷம் ஏன் ஃபோனில் கூட எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கா? நான் என்ன தான் பண்ணுறது? ஃபோன்லேயும் 4 வார்த்தை பேசினா. இப்போ சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அதனால தான். நான் அப்புறம் இல்லை நான் வந்துட்டேன், தனியாக வந்துட்டேன். நீ சொல்லு அப்புறம் என்ன, எதுக்கு கால் பண்ண? உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் பிரைட், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாதுல்ல? ஆமாம், மறைக்கக்கூடாது தான். என்ன சொல்லணும்டி? இல்லை என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்? இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம் தப்பு இல்லை தான். நான் கூப்பிட்டுக்கிறேன்டி. நான் கூப்பிட்டுக்கிறேன். சரி நீ சொல்லு, என்ன விஷயம்? எதுவும் சொல்லணுன்னு ஏன் என்ன சொல்லாமல் இருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்லு, கேட்க நான் தயாராக தான் இருக்கேன். என்ன சொல்லணும்? என்கிட்டேருந்து ஏதாவது வேணுமா? நான் ஏதாவது உனக்கு தரணுமா? அதான் நான் என்னையே தந்துட்டேன் நீ. அது இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் சொல்லுவேன். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லை, நீ சொல்லு. அது வந்து டேய் மச்சான், என்ன தனியாக போய் காட்டில் போட்டுட்ருக்க? அவ்வளோதான். இந்த வாய்ஸ் கேட்டோன்னையும் வயன் கிங் அப்படி நடுங்குது. அப்போ கூப்பிட்றேன். ஏன் என்னாச்சு? எது கால் கட் பண்ணுற? இரு டேய் ஆளுடா. என்ன கடலையா? ஒரே லவ்ஸா? என்ன கொஞ்சிராளா ஒன்று? ரொம்ப கொஞ்சிராளாடா ஒன்று. டேய் அவளே 4 வார்த்தை பேசணுன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவா. அவள் எப்படிடா வேறு அமைதியாக தான் இருக்கா? இவ்வளோ நேரம் ஏதோ சொல்லணுன்னாடா என்கிட்ட, முக்கியமான விஷயம்னு சொன்னான். அதுக்குள்ளே தான் நீ வந்துட்ட. ஐயோ மாமே, அதுக்குள்ளே நான் டிஸ்டர்ப்டாக தெரியிறேனாடா உனக்கு? என்னடா இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம் எல்லாம் அவ்வளோதானா? ஆளை பார்த்தோன்னே ஃப்ரெண்டாக கழட்டி விடுறது அப்படி தானே மாமே? டேய் அப்படிலாம் இல்லைடா, எனக்குடா உங்களை நான் கழட்டி விட்டுருக்கேன்.
அவள் லைனில் இருக்கா? அமைதியாரு. ம் சரி மாமே, நீ பேசு. சரிடா. ஹலோ ஓயன், நீ சொல்லு. தனியாக தானே இருக்கீங்க? நான் தனியாக தான் இருக்கேன். ஓ, தனியாக இருக்கீங்களா வேறு கேட்குறாளா? இருடி செல்லம், உனக்கு நான் கொடுக்குறேன் என் ஃபோனிட்ட அப்படி சொல்லிட்டு எதுவும் காலே வந்திருக்காது. சும்மா பைட் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி. தைரியம் இருந்தா நீ சொல்லுடா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியும்ல என்னை பற்றி. தெரிஞ்சுக்கிட்டே இல்லை நீ பண்ணு, நான் வேறு மாதிரி பண்ணுறேன். பண்ணுடா. டீ மச்சான், யார் என்ன ப்ராப்ளம்? கேடா லோக்கல் நீ பேசும் ஆள் கூட. சரி மச்சான். சொல்லுவேன். என்ன விஷயம்? நீ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் நீ என்கிட்ட. அது பிரைட் தனியாக தானே இருக்கீங்க. என்னாச்சு? என்ன அழுகிறியாடி? ஹலோ டீலாம் வேறு கூப்பிட்றானா? அந்த அளவுக்கு மேடம் கொடுக்காமையா கூப்பிட்ற போகிறான். ஓ, எரிச்சலாகுதே. எரிச்சலாகக்கூடாதுடா, எரிச்சலாகக்கூடாது. சொல்கிறா, கேட்குறான்ல, சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன நடக்குன்னு தெரியும். நீ மச்சான் ஏதோ ப்ராப்ளமாடா? இல்லைடா, நீ பேசு. சரி மாமா இரு. ஹலோ ஏன் டீ கட் பண்ணிட்டாடா? சரி போயிட்டு மாமே. வீட்டில் அவங்க அப்பா வந்திருப்பான், அதான் பயந்து கட் பண்ணிட்டா போல். இதெல்லாம் நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இல்லை மச்சான், ஏதோ சொல்லணுன்னா அப்புறம் இப்போ கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அழுகிற மாதிரி பேசினா என்னடா? ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமா? நான் வேணா உன் வீட்டுக்கு போய்ட்டு டே மாமே, லவ்வில் சும்மாவே பொண்ணுங்க அழுகும். திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகுங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம்டா மாமே. இதுக்கெல்லாம் பெருசாக டைம்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. நீ கெத்தாக இருக்கணும்டா, புரியுதா? உனக்கு நிறைய சொல்லித்தர வேண்டியது இருக்குது, வா சொல்லித்தரேன். டே மாமே, அது இல்லைடா, அவகிட்ட நான் கெத்தாலாம் இருக்க வேணாம். அப்படியே அவளுக்கு பிடிச்சிட்டு அவளுக்கு சேவை செஞ்சுட்டு அது மாதிரி. இதுதான் எனக்கு வரமாட்டேங்குது, சேவை செஞ்சுக்கிட்டு மயிறு செஞ்சுக்கிட்டுன்னு. அதுதான் நல்லா வந்துடுவோம். இதுதான் வரமாட்டேங்குது, இது மட்டும்தான் வரமாட்டேங்குது. எப்பட்றா இப்பெல்லாம் பேசுகிற? அதனால தான் என் மாதிரி செம்ம ஃபிகர்லாம் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. டே, அவளை பார்த்தா அவளை கஷ்டப்படுத்தவாடா தோணும். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் தானே தோணும். இப்படி தோணணும், அது எனக்கு மட்டும்தான் தோணணும். சொல்லு ஜங்கோ. இல்லை ஒரு கால் வந்துருக்கு, பசங்களோட நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோக்கு இங்கே வந்து போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். இங்கே வயனுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருப்பான். வயன் எடுத்துருக்கவே மாட்டா பயத்தில். அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சுல, காலை கூட எடுக்க மாட்டுற, ஆனால் அவனுக்கு கால் பண்ணுற. என் நம்பர் தெரிஞ்சிச்சுல. சரி, இவ்வளோ நேரம் எடுக்காமல் இருக்க நான் பார்க்குறேன். சுவிட்ச் ஆஃப். தப்பு பண்ணுறடி, ரொம்ப தப்பு பண்ணுற. சரி ஓகே பேபி, நாளைக்கு வந்து தானே ஆகணும் இங்கே, அங்கே உன்னை பார்த்துக்கிறேன். பேபி உனக்கு எப்பவும் புரிய மாட்டேங்குது, நான் தான் உனக்குன்னு புரிய வைக்கிறேன். எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும், அது மாதிரி நான் புரிய வச்சுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் செம்ம காண்டாயிட்டு வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுற்றிட்டு இருந்திருப்பான். மறுநாள் வயனை எப்பயும் போல் கிளம்பிட்டுருக்கா. கிளாஸ் ரூம் போயிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக உட்காந்துட்ருப்பா. கரெக்டாக ரோஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி பிரச்சனை? என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்க? ரோஸ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லேடி. என்ன ஹெல்ப்பு? அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னால் செய்ய போகிறேன். இதில் என்ன இருக்குது ஹெல்ப்பு அது இதுன்னு? நீ திறந்த மாட்டடி. இங்கே அமைதியாக இருடி.
ஃபஸ்ட் நான் சொல்கிறது கேளு. நீ பிரைட் கிட்ட போயிட்டு வைன் உங்ககிட்ட பேசணுமாண்ணா, தனியாக வருவீங்களா அப்படின்னு சொல்கிறியா? லாஸ்ட் கிளாஸ் ரூம், அது எப்பவுமே வேஸ்ட் ரூம் தானே, அங்கே வர சொல்லுண்ணே, தனியாக வர சொல்லு. 8th பீரியட், ஓகே? ஏண்டி என்னாச்சு? ஆல்ரெடி 7th பீரியட் ரீ, இன்னும் ½ அன் ஹவரில். அதாண்டி சொல்லு, நாங்கள் கரெக்டாக இருக்கேன். இப்போ போகாத, லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போ, நாங்கள் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சரியா? சரிடி சொல்கிறேன். என்ன ஏதோ சண்டையா? அது இல்லைடி, சொன்னால் மட்டும் கேளு. சரி கேட்குறேன். ஒரு நிமிஷம் ரோஸ், என்னடி இன்னும்? ஜங்குக் சீனியரை பார்த்தனா அவர்கிட்ட மட்டும் எதுவும் சொல்கிறத ப்ளீஸ் டி, அவர்கிட்ட மட்டும் எதுவும் சொல்கிறத. ஏன்டி என்னாச்சு? என்ன ஏதாவது சொல்லிட்டாரா என்ன உன்னை? பிரைட் கூடலாம் லவ் பண்ணாத அப்படி இப்படின்னு இது சொன்னால் புரிஞ்சுக்கோடி. நீ டேரெக்டாக பிரைட் கிட்ட மட்டும்தான் சொல்லணும், இடையில வேறு யார் கூட சொல்லக்கூடாது. யாராவது கேட்டாலும் இல்லை எனக்கு தெரில, பிரைட் கிட்ட தான் பேச போகணுன்னு சொல்லிட்டு பேசணும், ஓகேவா? சரி ஓகே, என்னமோ சொல்கிறேன், செய்கிறேன், சரி போ அப்படி சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிருப்பான். ஸோ கரெக்டாக இப்போது பிரைட் தேடி அவள் கிளாஸ் ரூம் தான் போயிருப்பான், பிரைட்டோட கிளாஸ் ரூம்க்கு. அவள் என்ன பிரைட்டாக நான் அவள் காணும். ஏய் புட்டி நெல்லு. குட் ஈவினிங் சீனியர். அண்ணா பிரைட் அண்ணா எங்கே இருக்காரு? எதுக்கு அவனை தேடுற, என்ன விஷயம்? அதுவாண்ணா, அதான் ஒயின் வந்து, ஐயோ அவள் கரெக்டாக ஜங்குக் அண்ணா கிட்ட தானே சொல்லக்கூடாதுன்னா, நான் ஒயின் வந்து நல்ல வேலை முழுசாக சொல்லலை. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா பிரைட்டாக நான் மட்டும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா அவள் பிரைட் அண்ணாவை பார்த்துட்டு போக, அவன் என்ன சயின்ஸ் எக்ஸிபிஷனா? எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. அண்ணா செம்ம காமெடி. ஐயோ டென்ஷன் ஆகிறாரு போலையே. அண்ணா இல்லைண்ணா, அண்ணா எங்கன்னு சொல்லுங்க, கேன்டீனில் இருப்பார்ல. சரி சரி நான் போய்ட்டு வரேன். ஏய் நல்லடி, என்ன டீன்லாம் சொல்கிறாரு? சொல்லுங்கண்ணா. வேணா என்ன சொன்னான் பிரைட் கிட்ட? எங்கே வர சொன்னான்? அண்ணா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே. ஓ என்னையும் மென்ஷன் பண்ணி சொன்னாலா, ஜங்குக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு? ஆமாம். இல்லைண்ணா. சரி எங்கே மீட் பண்ணணும்? உங்களை இல்லைண்ணா, வாயத்தை வந்து சொல்ல. எங்கே? அண்ணா அதான் பிரைட். அண்ணா இப்போ சொல்லு, என்ன சொன்னா, எங்கே வரணும்? அண்ணா லாஸ்ட் வேஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்கே தானே லாஸ்ட் பெஞ்ச். தெரியும் ஓ. அண்ணா பிரைட் அண்ணாக்கு சொல்கிறேங்க, சாரி அண்ணா. சரி பிரைட் கிட்ட சொல்லிக்கிறேன் ஓ. அப்புறம் அடி வாங்க அடிக்கிட்ட சொல்கிறாதானே, அப்புறம் இன்னும் 2 அடி வரும். சொல்ல மாட்டேன். ஏன் இல்லைண்ணா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா, எப்படியும் அடிப்பீங்களா? இல்லை அடிக்க மாட்டாங்க, வா. என்ன 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கோ, குடி. இல்லைண்ணா காசு வேண்டாம், நீங்கள் வேணால் வாங்கி தரீங்களா? சரி நீ இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, நான் பே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணா. சரி ஓ. அவளும் போயிடுறா. ஸோ ஜங்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்போது டைம் ஆகும்னு சொல்லிட்டு. கரெக்டாக இப்போ அந்த கிளாஸ் ரூம் உள்ளே போகிறான். வைன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருப்பா. பிரைட் சீனியர் நீங்கள், நான் தான் சொல்கிறேன்ல பேபி, திருப்பி அந்த தப்பு பண்ணாதன்னு இதுக்கு அதையே பண்ணுறீங்க, புரியலையா? அவங்ககிட்ட சொல்ல போகிற இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா உனக்கு? இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா சொல்கிற அளவுக்கு? இங்கே பாருங்கண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, நான் தான் சொல்கிறேன்லண்ணா எனக்கு பிரைட் தான் பிடிச்சிருக்குன்னு, ஏன்னா கேட்க மாட்டேறீங்க அண்ணா? ஏன் கேட்க மாட்டேறேண்ணா? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. பிரைட் மானே தேனி பொண்ணு மணி போட்டனால அவன் நல்லவன் மாதிரி தெரியிறானா? அவனுக்கு முன்னாடி நான் தான் அவனை லவ் பண்ணேன்.
ஆனால் உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஆனால் எப்படி எல்லாமே கரெக்டாக தப்பாக பண்ணுற? இங்கே பாரு, நீ பண்ண வேலைக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. இது மட்டும் அடிக்கிறானே கம்முனரு. நான் இருக்கிற கோவத்துக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. வேணான்னு இருக்கேன். சும்மா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காத. அண்ணா அண்ணா சொல்லாதடி, அண்ணா சொல்லாதன்றல. அண்ணா சொல்லாத, நான் உனக்கு அண்ணா கிடையாது. புரியலையா? பாரு பாரு, அழுகாத ஃபஸ்ட், இங்கே பாரு. ஏன் அப்படி பண்ணுறீங்க? எதுக்கு இந்த அளவுக்கு? முடியல. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, பண்ணல. உட்கார் பெஞ்சில், உட்காருடி. ரைட் கிட்ட என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ண? என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ண? பயங்கர சொல்லி காட்டுற. சொல்லுடி. அப்படி உன் ஃப்ரெண்டு ரோஸ் கிட்ட சொல்லி கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னா? நான் புருஷன்டி. எனக்கு தெரியாமல் என்ன நீ அவனை மீட் பண்ணுறது? என்ன தான் கேட்குறேன். எனக்கு தெரியாமல் என்ன அவனை மீட் பண்ணுறது? இல்லை சீனியர், சீனியர் ப்ளீஸ் சீனியர், சீனியர். சொல்லு, என்ன கால் பண்ணி சொல்லான்னு இருந்தேன். சீனியர், கை எடுங்க சீனியர், கை எடுங்க சீனியர். சீனியர் ப்ளீஸ் சீனியர், விடுங்க சீனியர். உன்னோட 2 கையும் என் ஒரு கையை வச்சு லாக் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ரொம்ப வீக்காக இருக்கு. இதெல்லாம் நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் டச் பண்ணணுன்னு இருக்கேன். நீ பண்ணது தப்பு இல்லடி. அதுக்கு ஒரு சின்ன சீனியர், ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் சீனியர், ஒரு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் சீனியர். சீனியர் வேணாம் சீனியர். சீனியர் ஸோ ஜங்குக்கை அங்கங்கே போயிட்டுருக்கு. சீனியர் நான் போகணும். எங்கிட்ட போகிற அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மடியில் உட்கார வச்சுருப்பான். விடுங்க, என்னை விடுங்க. எந்த அளவுக்கு பண்ணுவீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணலையா நான் கேட்குறேன். நீ தப்பு பண்ணலையாடி? சொல்லு, தப்பு பண்ணலன்னு சொல்லுடி. சீனியர் நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன் சீனியர். இதுக்கப்புறம் நான் கிளாஸ் ரூம் போகணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சீனியர், விட்டுருங்க சீனியர். உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். நான் போகணும் சீனியர். ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் சீனியர். இல்லை இவ்வளோ அழுகிற, அவ்வளோ ப்ளீஸ் சொல்கிற, என்ன அவ்வளோ வலிக்குதுடி. அவ்வளோ வலிக்குது. அண்ணா அவங்ககிட்ட மட்டும் நல்லா இழிச்சு பேசுகிற. என்னை பார்த்தா அப்படியே எப்படிடி? எனக்கு புரியல. நான் கரெக்டாக தானே இருக்கேன். அதுமாரி உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சா? என்ன பண்ணால் பிடிக்கும்? சொல்லு, அதையும் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். என்னை இப்போதைக்கு வெட்டுங்க சீனியர், நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேன். என்னை நம்புங்க. இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சீனியர். எவ்வளோ நேரம் சீனியர், ப்ளீஸ் சீனியர் மன்னிச்சிடுங்க சீனியர். கை வர கோதுக அப்படியே உன் கழுத்து நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டியா.
நானே உன்னை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த வலியெலாம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் பேபி. எப்படி பேபி? ஏண்டி இதே தப்பு பண்ணி பண்ணி என்கிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது பேபி. பாரு எவ்வளோ அழுகிற. சரி ஒன்றும் இல்லை. சரி அங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் விட்டுருப்பான். அவன் என்ன தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். வீட்டுக்கு போனவ தான் அவ்வளோதான். ரூமில் அவளை லாக் பண்ணவ. ஸ்டில் இப்போ வரைக்கும் காலேஜ்க்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டா. அவனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மட்டும் போகக்கூடாது. ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பா. விண்டோலாம் க்ளோஸ் பண்ணியிருப்பா. வெளியவே வந்திருக்க மாட்டா. ஸோ மம்மியும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட மம்மியும் விட்டுருப்பாங்க. சரி அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க போலன்னு நினச்சிட்டு இப்படியே தான் டேஸும் போயிருக்கோம். ஒரு 4 days ஆகிடுச்சு. ஸ்டில் யாருக்கிட்டும் கால் பேசியிருக்க மாட்டா. யாரையும் மீட் பண்ணியிருக்க மாட்டா. உள்ளே தான் இருந்திருப்பா. அவளுக்கே அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்திருக்கும். எதுவுமே பண்ண முடியலையே நம்மளால், யாருக்கிட்ட எதுவும் சொல்ல முடியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு. அம்மா எங்கே தான் போனாங்க? மா எங்கே? இல்லை ஒருவேளை மார்க்கெட் போயிருப்பாங்களா? காலிங் பெல் வேறு அடிக்குது. யாரா இருக்கும்? ஜங்கு பயமா இருக்கு. ஏன் இன்னும் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க? இல்லை ஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்கே நிற்கிறது பிரைட்டை பார்த்துட்டு தான் அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. பிரைட் ஏண்டி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு பிரைட் வந்து டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பான். என்ன நீங்கள் இங்கே? பின்ன ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நீ எப்படி இருக்க? ஒன்றுமே தெரிலடி எனக்கு. என்ன பண்ண சொல்கிற? உள்ள வாங்க, காஃபியா டீ அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் பார்க்கணும், கிட்ட பேசணும் தாண்டி வந்தேன். ஏண்டி இவ்வளோ நாள் ஒரு வாரத்தை கூட நான் சொல்கிறேன் நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு பிரைட்டாக உட்கார வச்சுருப்பான். கொஞ்ச நேரத்தில் அவங்க மம்மியும் வந்திருப்பாங்க. சொல்ல வரத்துக்குள்ளே மம்மி அவங்க பிரைட்டை பார்க்குறாங்க. பார்த்தோன்னையும் இப்போ எதுக்கு இங்கே வந்தா? ஒயன் யார் இவன்? எதுக்கு இங்கே வந்தா? அம்மா என்னோட சீனியர்மா நோட்ஸ் கொடுக்க வந்தார். எதுக்கு இப்படி கத்துற? என்ன கத்தாமல் என்ன பண்ண சொல்கிற? வா இங்கே பாரு தம்பி, இதெல்லாம் வரக்கூடாது புரியுதா? எழுந்து வீட்டுக்கு போங்க. ஆண்டி இல்லை நான் ஒயனோட காலேஜ் மேட் தான், அவன் ஜூனியர் பொண்ணு தான். என் நோட்ஸ்லாம் இங்கே பாருப்பா, சீனியர் யார்கிட்ட நோட்ஸ் வாங்கன்னு எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. ஆண்டி என்னாச்சு? எதுக்கு என் மேலே எவ்வளோ கோவப்படுறீங்க? அம்மா இப்போ எதுக்குமா இவ்வளோ தேவையில்லாமல் எதுவும் பேசுகிற? அம்மா உனக்கு எதுவும் தெரியாது, இங்கே வாயன் நான் சொல்கிறேன். பாரு வாயன் சொன்னால் மட்டும் கேளு புரியுதா? தம்பி அதுக்கப்புறம் இங்கே வரவழைச்சிக்காதீங்க, வெளியே போங்க. ஆண்டி என்னாச்சு? என் மேலே அது கோவமா? நான் வேணா பேசுகிறேன் ஆண்டி, என்ன வெளியே போனால் போப்பா. சரிங்க ஆண்டி கால் பண்ண அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ இங்கே அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன நல்லவனா? உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அவனை பற்றி? சரியான பொறுக்கையா, எனக்கு தெரியும் அவனை பற்றி. அம்மா உனக்கு என்னம்மா தெரியும்? இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியுமா அவரை? தெரியும், பிரைட்டு, உன்னோட காலேஜ் ஸ்கூல்லையா வந்த பெரிய பொறுக்கின்னு தெரியும். ஜங்குக் சொன்னான். ஜங்குக் உனக்கு தெரியுமா? ஆமாம்மா ரொம்ப நல்ல பையன். மார்க்கெட் நான் போகும்போதெல்லாம் எப்படின்னா எதாச்சியாக மீட் பண்ணிவிடுவோம். அவனும் உங்கள் வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வருவான் போல். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். எப்பயுமே காலேஜில் நடக்கிறது அது இதுன்னு சொல்லுவான். அப்போ தான் எப்பயுமே அடிக்கடிக்கு ஒரு பையனை எப்பவுமே புள்ளி பண்ணுவான்ட்டு திட்டுவான்ட்டு அப்படின்னு சொல்லும் போதும் பிரைட்டுன்னு சொல்லியிருக்கான். ஒரு டைம் ஃபோட்டோவும் காட்டினான். அப்போ தான் இவனை தான் காட்டினான். இவனும் இவன் ஆளும் இவன் மூஞ்சும் அப்படியே பொறுக்கித்தனமா இல்லை? யாரம்மா பொறுக்கின்ற? பிரைட்டை தான். அப்போ ஜங்குக் வாயிலட்ரி நல்ல பையன், ஏன் அப்படி பேசுகிற நீ? உன்னை பற்றிலாம் நான் சொல்லுவேன், வாயின்கிட்ட பேசுப்பா, வாயினை பாருப்பான்னு. ஏதாவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? நான் எப்போ கேட்டாலும் இல்லை ஆண்டி அதெல்லாம் பேசல ஆண்டி, எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ நல்ல பையன் அவன். என்ன நீ
பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுருக்க. ஆ ஓ அப்போவே சொன்னான் ஜங்குக். என்னன்னு தெரியல, வயனை ரைட்டாக தான் மிரட்டுறானான்னு. என்னம்மா லவ் பண்ண மிரட்டுறானா? அம்மா யாரும்மா சொல்கிற? கையிலலாம் டேட்டு போட்டுட்டு ஐப்ரோவில் லிப்ஸ்லலாம் அவனியம்மா நல்லவன்ற, அவன் அவன் கண்ணுக்கு நல்லவன் மாதிரி தெரியுறான். ஷோ அதெல்லாம் போட்டுட்டு இருந்தா பசங்க கெட்ட பசங்களா? என்ன நீ லூஸு மாதிரி பேசுகிற? அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளுங்க போலம்மா. ஃபேமிலியும் கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலினால கொஞ்சம் ஃபேஷனாக மாடர்னாக இருக்கும்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த தம்பிக்கு அது பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு டைமும் டேட்டு என்கிட்ட காட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது ஏனே போட்டுன்னு தெரில ஆண்டின்னு, பிடிக்கவே இல்லை ஆண்டின்னுவான். ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. எனக்காக இவ்வளோ தூரம் வந்து பேக் எடுத்து கொடுத்துட்டு போவான். சில நேரத்துலலாம் ஃப்ரூட்ஸ்லாம் அவனே பே பண்ணிடுவான். வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இப்போ கூட அவனை பார்த்துட்டு தான் வந்தேன். பெரிய ஃபிஷ்ஷு அவன் தான் வாங்கி கொடுத்தான். அம்மா ஃபிஷ்ஷா? அப்போது நம்ம வீட்டுக்கு இப்போலாம் அடிக்கடிக்கு ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் எல்லாம் தம்பி தான் சொன்னாலும் கேட்க மாட்டார். அம்மா அவனை பற்றி உனக்கு என்ன என்ன தெரியாதுன்ற? உன் ஃபோட்டோ காட்டிட்டு இவன்கிட்ட பேசுப்பா நான் சொல்லும் போதெல்லாம் அப்படி வெக்கப்படுவான். ஆனால் உனக்கு அவனை தான் பேசி கொடுக்கணும்னு அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவனுக்கு உன்னை பிடிக்கணும்ல. அவன் அழகாக இருக்கான் லட்சணமா. எங்கே நீ தான் நல்லாவே இல்லையே. அம்மா நான் நல்லா இல்லையா? ஆமாம், உன் ஃபோட்டோ காட்டும் போதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அவன் காட்டிக்கிறான். நானும் உன்னை பற்றி ஏதோ போய் சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் அவள் தான்ப்பா எல்லா வேலையும் செய்வா, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளை அக்கறையாக பார்த்து பாப்பா அப்படி இப்படின்னு. ஸோ எப்படியாச்சு என் தம்பிக்கு உன்னை பிடிச்சா போதும். அம்மா என்னம்மா பேசுகிற? சரி நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன். உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும். பேசுதவங்க கூட பேசுகிறதே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. அப்படியே என் பேரஞ்ச மாதிரி அப்படியே உள்ளே வந்திருப்பா. வந்தோன்னே ஒரு கால், ஏன்னா பிரைட் வந்தோடனே கால் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்ததை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான் ஃபோனை. என்ன ஜங்குக்கா கால் எடுக்கலண்ணா இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். எங்கள் அம்மா கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கான், கால் எடுத்து தான் ஆகணும். ஹலோ என்ன பேபி, கால் எடுக்க மாட்டேன்னு நினச்சேன். எடுத்துகிட்டு என்ன ரைட்டாங்க உன்னை பார்க்க வந்தான் போல். அதுபோல் ஆன்டி என்ட்ரி எப்படி இருந்தது? மாசாக இருந்துச்சா? இந்தாடி அமைதியாக இருக்க பேபி, மிஸ் பண்ணுறியா? சரி ரொம்ப மிஸ் பண்ணாத, சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடும். ஓகே, அப்புறம் இப்போடி நீ நார்மலாகிட்டு அகெயின் காலேஜ்க்கு வருவ. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. உன்னை டெய்லி பார்க்குறேன், பார்க்காமலாம் இல்லை. எப்படி பார்க்குறான்லாம் கேட்காத. அப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட உன்னை பற்றி டெய்லி கேட்டுருவேன், எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு. நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களே உன்னை பற்றி சொல்லிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் பேபி சாப்பிட்டியா? ஃபிஷ் உனக்காக ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அமுச்சிட்ருக்கேன். நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்ட. நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் வரணும், சரியா பேபி? ஓகே சீனியர், கண்டிப்பாக வரேன். என்ன பேபி இவ்வளோ டயர்டாக பேசுகிற? ஏன் ஒரு ஜாலியாக, ஒரு மாதிரி பாசமாக, ஒரு மாதிரி ரொம்ப அப்படி கூட பேச மாட்டியா? வருமா? வராது சீனியர், என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? ரைட், அவனை பற்றி பேசக்கூடாது பேபி. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சு இவன் பண்ணுறியா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுடி, அவனை பற்றி பேசாத. சீனியர் என்ன நினச்சிட்ருக்கீங்க சீனியர்? உனக்கு கல்யாணம் பண்ணணும், முன்னாடியே லவ் பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும், அதுதான். ஆனால் சீனியர் நான் வரணும்டி நாளைக்கு. நாளைக்கு டெரஸில் உனக்கும் எனக்கும். ஓகே சீனியர், பயமாக இருக்கு சீனியர். ஐயோ சரி நான் வேணா பெட்ரூம் வரட்டா?
ம் சரி. என்ன பேபி அழுகுறியா? ஏன்டி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? ம் ஐ லவ் யூ பேபி. வைக்கிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கால் கட் பண்ணியிருப்பான். அப்படி ப்ரெசண்ட்டில் ஸோ ஜங்கு சோஃபாவில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என் ரூமில் இருந்து ஹாலுக்கு அப்படி மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா. ஐயோ ஒத்து பாரானே தெரியலையே. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கே போகிறதா இருந்தாலும் 2 டேஸ்க்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும். ஓகே 2 டேஸ் முன்னாடி தான் கேட்க போகிறேன். பெர்மிஷன் சொல்ல மாட்டார் அவர், வேறு ஏதோ ஒன்று 2 டேஸ் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே போய் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கா. ஜங்குக்கும் ரொம்ப நேரம் அப்படியே லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் பேபி என்ன நின்றுட்டே இருக்க, உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காருடி. ஏய் மட்டியில் உட்காருடி. ஜங்குக் மாமா. என்ன பேபி? மாமா ரொம்ப நேரம் லேப்டாப் கூடயே இருந்துட்டானா? லேப்டாப்பே லவ் பண்ணிட்டேன்னு கோவம் வந்துடுச்சா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு? ஆமாம், ஏன் ஸ்பெண்ட் பண்ணலை? லேப்டாப் கூடவே இருக்கீங்க. ஓ பேபி சாரி, மாமாவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க். என்ன பண்ணுறது, எங்கப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிட்டாங்களே, அதெல்லாமே அழிக்காமல் நான் பார்த்துக்கணும்ல. அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்ல. அதுக்கு தான் மாமா லைட்டாக கஷ்டப்படுறேன், ரொம்பலாம் இல்லை. சரிங்க மாமா. அப்புறம் என்ன பேபி, ஏதாச்சும் கேட்கணுமா என்கிட்ட? அதுக்கு மட்டும் தானே நீ வருவ? இல்லை 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 மாமா, கேட்க இல்லை லேப்டாப் கூடவே இருந்தீங்களா, அதான் என்ன பார்க்கலன்னு வந்தேன். அப்படியா? சரி நம்பிட்டேன், சொல்லு என்ன விஷயம்? ஐயோ இப்போ கேட்டால் இதுக்கு தான் வந்தீங்க மாட்டிப்பாரா? தவிரலே 2 உள்ளுமே. இல்லை வேணாம், வேறு ஏதாவது கேளு, சாப்பிட ஏதாவது கேட்டுடலாம். அப்புறம் நைட்டு அதை கேட்கலாம். இப்போ வேணாம், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. நான் வரும்போதே லேப்டாப்பை பார்த்துட்டு எட்டர் அப் பண்ணிட்டு இருந்தார். என்ன பேபி சொல்லு, இப்படியே உன் மனசுக்குள்ளேயே பேசிட்டே இருந்தா எனக்கு எப்படி கேட்கும்? அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நான் பார்க்குறேன், உன் மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு. இல்லை மாமா, அது நீங்கள் லேப்டாப்பே பார்த்துட்டு இருந்தீங்களா, அதனால மட்டும்தான் மாமா. நீங்கள் என் அட்டென்ஷன் உங்கள் அட்டென்ஷன் இல்லை மாமா, என்னை சரி ஓகே இப்போது கோமாலாம் இல்லை. என் பேபி ஃபேஸை பார்த்தோன்னும் ரொம்ப கோவமாயிடுச்சு. என்ன வேணாலும் கேளு, எதுவும் கேட்குறதுக்காக தானே வந்தேன், கேளுடி. இல்லை பசிக்குது, பீஸா ஆர்டர் பண்ணுறீங்களா மாமா? பீஸாவா? உன் ஃபோன்லேயே அவ்வளோ கேஷ் இருக்குது, அதை நீயே ஆர்டர் பண்ணிடலாமே. சரி ஓகே, என்கிட்ட கேட்குற, ஆர்டர் பண்ணிடுறேன். என்ன சிக்கன்? ஓகே ஆர்டர் பண்ணிட்டேன் பேபி, 10 மினிட்ஸில் இருக்கும். அப்புறம் ஆக்சுவலாக நீ இது கேட்க வரல, வேறு ஏதோ ஒரு சொல்லு பேபி, என்ன தான் சொல்கிறான்ல, ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லு. மாமா அப்படி சொல்லிட்டு ஒயன் ஜங்குக்கோட ஷர்ட் பட்டனை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியே? இல்லை ஓ ஷர்ட் பட்டனை அவுத்துட்டு அங்கே ஒரு வச்சக்கா. அப்போது ஏதோ ஹெவியாக இருக்கு போலையே. இல்லை நீங்கள் என்னை மிஸ் பண்ணலையா, அதுக்கு தான் மாமா. சரி பண்ணுடி, பிரச்சனை இல்லை வேணாம் மாமா, நீங்கள் ஒர்க் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவள் எழுந்துக்கிறா. ஜங்கு அகெயின் எடுத்து ஒயின் அப்படியே லேப்லேயே உட்கார வச்சுட்டு, என்ன பேபி ஏதோ இருக்குது சொல்லாமல் ஏதோ சொல்கிறீங்க,
எதுவும் பண்ண மாட்டேன்டி. உன்னை நான் ஏதாவது பண்ணுறேன் சொல்கிறீ. நான் குயின் மாதிரி தானே பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவனோட இன்னொரு பட்டனையும் அப்படி கழட்டுறா. பேபி இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இவ்வாறு ஒர்க் இருக்குடி, நைட் பண்ணலாம். சரியா? மாமா அப்படி சொல்லிட்டு இன்னொரு பட்டனையும் ரிமூவ் பண்ணுறா. பேபி புரிஞ்சு ஓடி, வேலை இருக்குது மாமா, நைட்டு வரேன். புரியலையா? மாமா சரி சொல்லண்ணா. மாமா ரூம் போகலாமா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே தூக்கியிருப்பான் அவன் என்ன. மாமா மாமா சாரி பேபி சாரி, டமால் போட்டேண்ணா. இல்லை அப்படி போடும்போது நீ இடி உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வாங்க. சரி. மாமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே ஏறி அப்படியே உட்காந்துருப்பா. என்ன பேபி என்ன வேணும்? மாமா பேபி சொல்லடி. ஜங்குக் மாமா அது வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. ஓ ட்ரிப் போகலாம். சரி ஓகே. ஹனிமூனா? எத்தனை டைம் தண்ணி ஹனிமூன் போயிட்டு வருது. சரி ஓகே, இது எத்தனை டைம்? 6th 7th? ஆனால் ஒன்றி மேரேஜ் பண்ணி இந்த கம்மியான பீரியட் ஃபுல்லாக நம்ம ஹனிமூன் தான் போயிடுவோம். சரி அகெயின் பண்ணிடலாம் இந்த கண்ட்ரி. இல்லை மாமா. ஓ ஃபஸ்ட்டு நீ கிஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ண. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே மேலேயே படுத்துருப்பா ஜங்குக்கு மேலேயே. பேபி என்னடி? என்ன? மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அவளோட டாப்பை அப்படியே கழட்டிட்டு இப்போ ஜங்குக்கு மேலே அப்படியே படுத்திருப்பா. ஓ சொல்லு என்ன விஷயம்? லோ பண்ணுறேண்ணா, விஷயம் இல்லாமல் இருக்காதே. விஷயம்லாம் இல்லை மாமா. ஃபஸ்ட்டு சொல்லிட்டதுக்கப்புறம் ஏற்று எதுவாக இருந்தாலும். மாமா நீங்கள் கண்ணு மூடுங்க அப்படி சொல்லிட்டு அவள் கையை வச்சு ஜங்க கூட கண்ணை மூடிக்கிறா. குழந்த தானமாகவே இருக்கு. சொல்லு. இல்லை வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன். போட்டேன் மாமா. ஈவினிங்காக தான் போயிட்டு ஒரு 10 minutes தான் மாமா. நானே போய்க்கிறேன் மாமா, நானே. சரி பேபி போயிட்டு வா. ஓகே. கை எடுக்கவா? எட்ரி, நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று. அப்படி சொல்லிட்டு கையெடுத்து ஜங்கக்கோட ஐஸை பார்க்குறா. கோவமாக இருக்காரா? ஜங்கக்கும் லைட்டாக கோவம் தெரியுது அவன் ஐஸில். மாமா 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 இல்லை மாமா, நான் போகல மாமா, உண்மையாக நான் போகல மாமா. ஒன்றும் இல்லை, பண்ணதான் சொன்னேண்ணா. நீ உன் வீட்டில் தனியாக இருக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னோடய ஸ்லேவ் கிடையாதுடி, யூ மை ஒய்ஃப். ஓகே, நான் இதுக்கு உன்னை இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன்னா உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுக்கோயேன். இல்லை மாமா, நானே போய்ட்டு நானே வந்துடுறேன். ஓ, பிக்கப் நீட் கூட வேணாவா? வேணும்னு சொல்லணுமா வேணான்னு சொல்லணுமா மாமா? எனக்கு தெரில மாமா. இல்லை உனக்கு கம்ஃபர்டபுளான்னு கேட்குறேன். இல்லை மாமா, ஒரு 10 minutes தான், சர்ச்சுக்கு போய் டக்குன்னு வந்துடுவேன். எந்த சர்ச்? தெரியல மாமா, சும்மா ரேண்டமாக ஏதாவது. சரிடி. சரி, கொஞ்சம் எழுந்துக்கிறியா? ஏன் என்னாச்சு? ஏன் எழுந்துக்கணும்? ஏன் மாமா? ஏன் டிவி டைட்டாக என்ன பிடிக்கிற? எழுந்துக்கோ, ஒர்க் இருக்குது. இல்லை இது முடிச்சுட்டு போங்க. இது முடிச்சுட்டு ஒர்க் இருக்குது, எழுந்துருடி. மாமா வேணுமா? வேணும். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலாக பொண்ணுட்டி மாமா
சரி ஓகே இருக்கு, நான் கிளம்புறேன். இப்போ வச்சு போகலாமா? போகலாமாம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிருப்பான். ஜங்குக்கு லைட்டாக ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு பரவாயில்லையே ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன், அது கூட தெரியாதா எனக்கு எங்கே போகிறேன்னு கூட. அவ்வளோ தற்குறியாடியும் புருஷன். சரி பேபி இப்போ உனக்கு தான் ஹர்ட் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்குமே, போய் வாங்கிட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவனும் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போ வாங்கின்னு சொன்ன மாதிரி 2 days கழிச்சு அண்ட் கரெக்டாக சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுருக்கா. அவள் ஃபோன் எடுத்துட்டு ஒரு மெசேஜ் பார்க்குறா. இது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா பிரைட்க்கும் இன்னொரு பொண்ணுக்கும் மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை ஜங்குக் வெளியே இருந்து கார்லேருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுவான். சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி போட்டோம், எதுவும் பண்ணுறது இல்லை. இன்னும் கால் பண்ணலாமா? ஆனால் பயந்துடுவா. வரட்டும், எவ்வளோ நேரம் நின்று அதையே பார்த்துட்ருக்கான்னு பார்க்கலாம். அழுகிறாளா அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்ருக்கான்.